இன்றைய முக்கிய நிகழ்வுகள். என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் திடீர் விரிசல். கூட்டணியில் எல்ஜேகே சேருவதற்கு முதல்வர் எதிர்ப்பு. கூட்டணியை விட்டு வெளியேறவும் திட்டம். திமுக காங்கிரஸ் கூட்டணி தொகுதி பங்கீட்டில் தொடரும் இழுபறி. கூட்டணிக்கு யார் தலைமை என்பதிலும் சிக்கல். தேசிய ஜனநாயக கூட்டணியில் உரிய மரியாதை இல்லை. 30 தொகுதிகளிலும் பாமக தனித்து போட்டியிட நிர்வாகிகள் முடிவு. புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தலுக்கு இன்னமும் 22 நாட்களே இருக்கும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி உடன்படிக்கை இன்னும் எட்டப்படாமல் இருக்கிறது. மாநில அந்தஸ்து கோரிக்கை, லட்சிய ஜனநாயக கட்சியை வெளியேற்றுவது உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றாத பாஜக மீது முதலமைச்சர் ரங்கசாமி அதிருப்தியில் இருப்பதால் புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் தமிழகத்திற்கு முன்பாக ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யும் தேதி நேற்றிலிருந்து தொடங்கிய நிலையில் தற்போது வரை ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணி இடையே கூட்டணி பங்கீடு ஒப்பந்தம் இன்னமும் கையெழுத்தாகாமல் இருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு ஒரு நாளுக்கு முன்பு பாஜக என்ஆர் காங்கிரஸ் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பேச்சுவார்த்தை முடிந்ததும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் இந்த தேர்தலிலும் அங்கம் வகிக்கிறது என தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி எவ்வளவு தொகுதிகளில் போட்டியிடுகிறோம் என்பது குறித்து எதுவும் அறிவிக்கவில்லை. மேலும் தொகுதி உடன்படிக்கை கையெழுத்து இதுவரை மேற்கொள்ளப்படாத நிலையில் பாஜகவின் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா மற்றும் கடந்த தேர்தலை போன்று இந்த தேர்தலிலும் என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும் பாஜக 14 தொகுதிகளிலும் போட்டியிடும் என அறிவித்தார். பாஜக பெறும் 14 தொகுதிகளில் அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு தாங்களே பிரித்துக் கொடுப்போம் என தெரிவித்த சுரானா கூட்டணி சுமூகமாக இருப்பதாகவும் கூறினார். ஆனால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு கட்சிகள் அனைத்தும் புதுச்சேரி மாநில தேசிய ஜனநாயக கூட்டணியில் மாறியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தலுக்கு 22 நாட்களே இருக்கும் நிலையில் பாஜக விரைவில் கூட்டணி உடன்படிக்கையை என்ஆர் காங்கிரஸோடு மேற்கொள்ள விரும்புகிறது. வேட்புமனு தொடங்கிய நேற்று மாலை புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் உள்ள தனியார் விடுதியில் பேச்சுவார்த்தை நடத்த என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அப்போது என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கலந்து கொண்ட அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆலோசனை முடிந்த பின்னர் முதலமைச்சர் ரங்கசாமி 2 கோரிக்கைகள் வைத்திருப்பதாகவும் அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் உடன்படிக்கை மேற்கொள்ளப்படும் என சூசகமாக தெரிவித்தார். அதன் பிறகு பேசிய அமைச்சர் நமச்சிவாயம் கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக இருப்பதாக தெரிவித்தாலும் புதுச்சேரியில் மார்டின் மகனான ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதிதாக தொடங்கியுள்ள லட்சிய ஜனநாயக கட்சியை கூட்டணியில் சேர்க்கக்கூடாது என்றும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரிக்கையை நிறைவேற்றினால்தான் கூட்டணியில் தொடரும் என என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் பேச்சுவார்த்தையில் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த முறை அதிமுகவிற்கு கொடுக்கப்படும் தொகுதிகளின் எண்ணிக்கை குறைந்ததால் அந்த தொகுதிகளை என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி விரும்புவதாக பேச்சுவார்த்தைக்கு வந்த என்ஆர் காங்கிரஸ் பிரதிநிதிகள் தெரிவித்தனர். கூட்டணி உடன்படிக்கையை 2 நாட்களுக்குள் முடிக்க வேண்டும் என பாஜக டெல்லி தலைமை கொடுத்த உத்தரவின் பேரில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவும் இன்று காலை பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக முதலமைச்சர் ரங்கசாமியை தனியார் விடுதிக்கு அழைத்தார். ஆனால் மத்திய அமைச்சர் அழைப்பை முதலமைச்சர் ரங்கசாமி ஏற்று வராததும் கூட்டணி குறித்த கேள்விக்கு மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உட்பட புதுச்சேரி பாஜக நிர்வாகிகள் யாரும் பதில் சொல்லாததும் புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. மேலும் இன்று மாலை டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கும் மன்சுக் மாண்டவியா முதலமைச்சர் ரங்கசாமியின் நிபந்தனைகளை அமித்ஷாவிடம் தெரிவிப்பார் என கூறப்படுகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் குழப்பமான நிலை நீடிப்பது பாஜக என்ஆர் காங்கிரஸ் அதிமுக கட்சி தொண்டர்கள் மத்தியில் சோர்வை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அமைச்சர் அமித்ஷா விரைவில் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்றும் அதன் பின்னர் அனைத்தும் சுமூகமாக முடிவடையும் என பாஜகவினர் கூறுகின்றனர். புதுச்சேரியில் 2ஆம் கட்டமாக திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே நடைபெற்ற தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டப்படாததால் இழுபறி நீடித்து வருகிறது.
புதுச்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் காங்கிரஸ் மற்றும் திமுக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர், மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் மற்றும் தேர்தல் பங்கீடு குழு உறுப்பினர்களும், இதேபோல் திமுக சார்பில் தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி தலைமையில் மாநில அமைப்பாளர் சிவா, திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் கலந்து கொண்டனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற கூட்டத்தில் சுமூக தீர்வு எட்டப்படவில்லை. கூட்டம் முடிந்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சியின் மாநில பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர், புதுச்சேரியில் காங்கிரஸ் 21 இடங்களிலும் 9 இடங்களில் திமுக போட்டியிட வேண்டும் என்று முதலில் நாங்கள் கேட்டோம். ஆனால் அவர்கள் 15 தொகுதிகளில் காங்கிரஸ், 15 தொகுதி திமுக என்று பேசி வருகின்றனர். மேலும் தங்களது கட்சிகளுக்கு அதிக இடங்களே கேட்பது வழக்கமான ஒன்றுதான். அதனால் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜெகத் ரட்சகன் எம்பி, எங்களுக்கும் 30 தொகுதியில் போட்டியிட ஆசைதான். ஆனாலும் கூட்டணி என்று வந்துவிட்டது. எனவே தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம். இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்தது என தெரிவித்தார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் பாமக தனித்து போட்டியிடுவது என நிர்வாக குழு கூட்டம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி 16 தொகுதிகளிலும், பாஜக மற்றும் அதிமுக 14 தொகுதிகளில் போட்டியிடும் என பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்தார். மேலும் பாமக கூட்டணியில் உள்ளதாகவும் சுரானா தெரிவித்தார். இந்த நிலையில் புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாக குழு கூட்டம் வன்னியர் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பாட்டாளி மக்களின் தெற்கு மண்டல பொறுப்பாளர் வடிவேல், கிழக்கு மண்டல பொறுப்பாளர் கோபி, மேற்கு மண்டல பொறுப்பாளர் மதியழகன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் பாமக தனித்து போட்டியிடுவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மேற்கு மண்டல பொறுப்பாளர் மதியழகன், தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக உள்ள நிலையில் புதுச்சேரியில் கடந்த 1 மாத காலமாக கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் ஆகியோரை சந்தித்து பேசிய நிலையில் தங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்காத காரணத்தால் 30 தொகுதிகளிலும் பாமக தனித்து போட்டியிட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கட்சியின் தலைவர் அன்புமணிக்கு அனுப்பி வைக்க உள்ளதாகவும், மேலும் அவர் எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையா என்பது கூட தெரியவில்லை என்று அவர் தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாமக தனித்து போட்டியிடுவது என முடிவு செய்துள்ளது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காமராஜர் நகர் தொகுதியில் வேட்புமனு வைத்து ஆலய தரிசனம். வீடுதோறும் பிரச்சாரத்தில் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுக்கு உற்சாக வரவேற்பு. காமராஜர் நகர் தொகுதி லெனின் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு நாகாத்தம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கலந்து கொண்டு வேட்புமனு வைத்து சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு பரிவட்டம் கட்டி கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பாரம்பரிய மரியாதை செலுத்தப்பட்டது. அப்பகுதி மக்கள் அவரை நேரில் சந்தித்து காமராஜர் தொகுதியில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவீர் என நம்பிக்கை தெரிவித்து வாழ்த்துக்கள் வழங்கினர். பின்னர் ஆலயத்தில் படைக்கப்பட்ட பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர்கள் பிரபாகரன் மற்றும் சுரேஷ், இளைஞர் அணி துணைத் தலைவர் ஜாகிர் உசேன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கட்சியின் நிர்வாகி மாங்குடி தலைமையில் 50க்கும் மேற்பட்ட மகளிர் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் முன்னிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். புதியதாக இணைந்தவர்களுக்கு கட்சியின் துண்டு அணிவித்து தலைவர் வாழ்த்தி வரவேற்றார். இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் குமார், சிங்காரவேலு, அண்ணாமலை, ரவிக்குமார், முருகன் ஆகியோருடன் இருந்தனர். பின்னர் அப்பகுதியில் உள்ள அருள்மிகு பெரிய பாளையத்தம்மன் ஆலயத்திலும் தலைவர் சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களை வீடு வீடாக சந்தித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த நேரத்தில் பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து மலர் தூவி இன்முகத்துடன் உற்சாகமாக வரவேற்று ஆதரவு தெரிவித்தனர். காமராஜர் நகர் தொகுதியில் பாரம்பரிய வரவேற்பு பெற்ற தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் ஸ்ரீ முத்து விநாயகர், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி, ஸ்ரீ நாகமுத்து தேவஸ்தானம் ஆலயம் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு பாரம்பரிய முறையில் பரிவட்டம் கட்டி சுவாமியின் மாலை அணிவித்து கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பாக கௌரவம் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதி குடியிருப்பு நல சங்க நிர்வாகிகளை தலைவர் அவர்கள் நேரில் சந்தித்து மக்களின் தேவைகள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடினர்.
இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், பரப்புரை பொதுச் செயலாளர் தாடி பாலாஜி, பொதுச் செயலாளர்கள் சுரேஷ், துரைசாமி, பாபு, பிரபாகரன், மாநில செயலாளர் ரவி, தொண்டர் அணி மாநில தலைவர் மதன் சுகுமார், ரவி, சாமிநாதன், கோபி, முருகானந்தம், அஜய், வரதராஜன், வினோத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெற்றது. முருங்கப்பாக்கத்திலிருந்து வில்லியனூர் போகும் வழியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் போன்ற பல்வேறு திரவியங்கள் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் நந்தி மற்றும் மூலவருக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் ஒதியம்பட்டை சேர்ந்த அஞ்சனா, போர்வேல் உரிமையாளர் சுந்தரம் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வி. மணவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு கலசாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பிரதோஷ விழாவினை முன்னிட்டு ஆலயத்தில் கோபூஜை நடைபெற்றது. இதில் பசு மற்றும் கன்றுகள் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையடுத்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திருவேணி நகர் பக்த அன்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கிலிருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் நேற்று மாலை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். பிரதோஷ வழிபாட்டிற்கான ஏற்பாட்டினை ஏற்றி போற்றியவர்கள் அருள்மொழி அம்மையார் குடும்பத்தினர் மற்றும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலின் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் திடீர் விரிசல். கூட்டணியில் எல்ஜேகே சேருவதற்கு முதல்வர் எதிர்ப்பு. கூட்டணியை விட்டு வெளியேறவும் திட்டம். திமுக காங்கிரஸ் கூட்டணி தொகுதி பங்கீட்டில் தொடரும் இழுபறி. கூட்டணிக்கு யார் தலைமை என்பதிலும் சிக்கல். தேசிய ஜனநாயக கூட்டணியில் உரிய மரியாதை இல்லை. 30 தொகுதிகளிலும் பாமக தனித்து போட்டியிட நிர்வாகிகள் முடிவு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.